எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் எல்லாருக்கும் பிரச்சனையான ஒரு மாதம். மார்ச் மாதம் பிள்ளைகள் எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். நீ என்ன செய்யணும்? என்னை நோக்கி கூப்பிடு. இங்கிலீஷ் பைபிள் இருக்குதா? இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்ட இருக்கா? நீ வச்சிருக்க ரெண்டும் கலந்தது. சரி சரி, அதில் நான் போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, வச்சுக்கொள்ளும். ஆமாம் இல்லையா? வாசிக்குமா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த மார்ச் மாசம். சொல்லுங்க. அவரைதான் நோக்கி கூப்பிடணும். நீ எப்ப கூப்பிடுறியோ அப்பொழுதே கூப்பிட்டு 2 நாள் சென்று இல்லை. நேற்று நீ கூப்பிட்டீங்களா? சில பேருக்கு காலையில் நைட்டு ஃபோன் பண்ணால் காலையில் தான் எடுத்து ஐயா ஃபோன் பண்ணீங்களான்னு கேட்பீங்க. இன்னும் நம்ம கடவுள் அப்படி அல்ல. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவன்? உடனே சொல்லுங்க, உடனே கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஆமாம் இல்லை? ஏன்னா அவர் ஆவலோடு கூட இருப்பார். யார் நம்மளோடு பேசுறது, யாருக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பார். அவர் காட் இஸ் த மிராக்கிள் காட். வராமின்னு ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்யணும், ஏதாச்சும் ஒரு அதிசயம் செய்யணும், யாராச்சும் கூப்பிடுறாங்களான்னு சொல்லி அவர் பல்லவத்திலிருந்து சொல்வார். தூதரை போய் அங்கே ஒரு ஆள் நில்லுங்க, காபிரியல் நீ அங்கே போய் நில்லு, மற்றது யாரு நீங்காலே அங்கிருந்து போய் நில்லு. ஏனியில் யாரும் ஏறி வர்றாங்க, இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னை தேடி வராங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் அப்படிதான். இப்போ நீங்களும் ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தால் என்ன செய்வீங்க? உங்களை தேடி வர்றவங்களை கண்டோன்னு என்ன செய்வீங்க? நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பி அப்படியா? ஆனால் தேவன் அழகாக இந்த கால விமார வேலையில் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், வேற யாரையும் நம்பி எங்கேயும் போய் நிற்காதீங்க. என்னிடத்திலே வாருங்கள். ஆமாங்க, என்னை கூப்பிடுங்க, என்ன ஒரு ஆழம் மதிங்க, எனக்கு உங்க பிரச்சனையை சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். ஆமா இல்லையா? நான் செய்வேன் அப்படிங்கிறார். அப்பொழுது அப்பொழுதே நான் உனக்கு என்ன செய்வேன்? ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவேன். அதான் உத்தரவுன்னு சொன்ன என்னது? இந்த கமாண்ட். ஆண்டு என்ன செய்வான்? ஆமே, நாங்கள் 2 ராஜாக்கள் நினைக்கிறேன். ஆமே, எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ராஜா சொல்லுவார், அந்த ஸ்திரீடைய பிரச்சனையை என்ன செய்ய வேண்டும்? உடனே தீர்வு காண வேண்டும். ஆமா இல்லையா? இந்த 7 வருஷங்கள் அவர் பிரச்சனை இருக்கா, அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுன்னு சொல்றார். அப்படி ஆமீன். அவருடைய நில வளங்கள் அவளுக்கு இருந்த அந்த 7 வருஷம் இருந்த காரியத்தில் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரியை நியமித்து அந்த அதிகாரி மூலமாக சொல்லுகிறார், நீ என்ன அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா? ஆகவே அந்த சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் அப்ப என்னை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்களே இல்லை, அதனால உங்களுக்கு உத்தரவு கிடைக்க மாட்டேங்குது, பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆகவே இந்த மார்ச் மாதம் சொல்லுகிறார், நீ அறியாதது, உன் சிந்தைக்கு எட்டாதது, ஆமா, நீ நினைச்சு பார்க்காதது, இது நடக்குமா, இது நடக்காதாக, இது அவரால் செய்ய முடியுமா, அவரால் செய்ய முடியாதா அப்படின்னா யோசிச்சு சில நேரங்கள் சில காரியங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமாவே தலைவலின்னா ஜெபம் பண்ணுவோம். அதே நேரம் பெரிய பிரச்சனைன்னு என்ன செய்வோம்? ஒரு பெரிய ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும்னா ரொம்ப யோசிப்போம். யோசிச்சுட்டு தான் நம்ம ஒரு பொய்க்கு போய் ஜெபம் பண்ணுவோம். ஆமாங்க. ஆனால் சின்ன காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியம், அது எட்டாத காரியமாக இருக்கட்டும், ஆனால் நான் என்ன செய்வேன்? பெரிய காரியங்களையும் உனக்கு அறிவிப்பேன். உங்களுக்கு என்ன செய்வாராம்? அறிவிப்பார். 2வது எக்ஸாம் பேப்பர் எடுத்து இப்படி பார்க்குற நேரம் அறிவிப்பாராங்க. யூ ரீட் திஸ் இஸ் தி ஆன்சர். அங்கே என்னது? ஞாபகத்தை கொடுப்பார். ராமின் சொல்லுங்க, ஞாபகத்தை கொடுப்பார். அந்த அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை தெரியும். யூத ஜனங்கள் ஆல்ரெடி அவங்களை என்ன செஞ்சாரு? பாபிலோன் தேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டார். நீங்க போய் தான் ஆகணும், 7 வருஷம் அங்கதான் இருக்கணும். ஆனா நீங்க திரும்பி வருவீங்க. வருகிற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்வேன்?
ஏற்படுத்தி வைப்பேன் என்று சொல்லி ஏசாயா 64:4 வாசிக்கிறேன் மகன். தேவனே நீரே அல்லாமல் ஆமே சீக்ரெட் அவர் காட் இஸ் தி சீக்ரெட் ஆமென் சொல்லுங்க. நமக்கு அவர் செய்ய நினைக்கிறத என்ன செய்வாரு? அவர் உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார். ஆமென். இவங்களுக்கு இதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும். ஆமே உங்கள் ஜெபம் எல்லாம் என்னது சொல்லுங்க. என் ஜெபம் எல்லாம் ஒரு ஃபைல்ஸ் மாதிரிக்கு ஃபைல் அதெல்லாம் ஃபைல் தானே ஃபைலாக சொல்லுங்க. அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம். ஆமாவே இல்லையா? ஞாபக புத்தகம் சொல்லப்படுது அந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். தேவனே உமக்கு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஜாபுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்போம். ஆமாவே இல்லையா? ஆமாம், எக்ஸாம் எடுத்துட்டு ரிசல்ட்ஸுக்காக காத்திருப்போம். ஆமாவே இல்லையா? வேற என்னது? ஏதாச்சும் ஒன்று விதைச்சிட்டு காத்திருப்போம். வேற என்னது சொல்லுங்களேன், வாய் தருந்தா சொல்லுங்களேன். ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க. ஏதாவது ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது, இது எனக்கு வெயிட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க நினச்சிக்கிறேங்க. சொல்ல தான் மாட்டேங்கிறேன், நினச்சிக்கிறேங்க. நாம கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. நாம இப்போ சொல்றாரு, தேவனே உலக தோற்றம் முதல் ஒருத்தரும் நம்மளா இருந்து என்ன செய்வோம்? ஒருத்தருக்கு ஏதாவது உதவிட்டு என்ன செய்வோம்? அன்னைக்கு வந்து அதை பேசுறதுக்கே ஒரு ஸ்டோரி ஒன்று எடுப்போம். அந்த சிஸ்டரை பார்த்தீங்களா, அந்த பிரதரை பார்த்தீங்களா, அந்த சைடு வந்தாங்க அப்படி சொல்லக்கூடாது கொடுத்ததை. அதனால நான் என்ன செஞ்சேன், ₹100 கொடுத்தேன். நீ ₹100 கொடுக்கறது பெரிய காரியமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதை மறைத்து வைத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு நாமே அது ஒரு சின்ன விஷயம். ஆமாம் இல்லையா? நமக்கு அது பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் அவருக்கு அதை செய்கிறது ஒரு மகத்துவமான காரியமாக இருக்கு. ஆமே இங்கே போய் அவரிடத்துல கேட்கோன்னே ஆண்டவர் காபிரியல் யாரு மீகாவேல் மற்ற தூதரெல்லாம் கூப்பிட்டு வச்சுங்க. இங்கே வந்து வீடு கேட்குது, இங்கே காரு கேட்குது அப்படின்னு சொல்லுவாரா? அவங்க என்னகிட்ட கேட்குறாங்க, என் பிள்ளைகள். ஆமாவே இல்லையா? என்னிடத்துல கேட்குறாங்க, நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாவே இல்லையா? அதனால அவர் யாரிடத்துல போய் ஆலோசனை கேட்க மாட்டார். கவியல் உங்களுக்கு என்ன தெரியல, இன்னைக்கு தூதர்களை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே உங்கள் வீட்டுக்கு தூதர்கள் வருவாங்க. ஆமாவே ஆமாம், பார்த்துக்கிட்டே இருங்க. கதவை திறந்து வச்சுக்கிட்டு டீ பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுட்டு இருங்க. யாரும் எப்ரேயர் புத்தகத்தில் சொல்கிறது போல சில நேரங்களில் தூதர்களே வருவாங்க. ஆமாவே இல்லையா? நீங்கள் கடக்கு முடக்குன்னு பேசி துரத்தி விட்டுறாதீங்க. இங்கே வாங்க போங்க, அதை ஒன்று போங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? வச்சுட்டு போயிடுவான். ஆமாவே இல்லையா? வர்றதுக்கு வர வைக்கணுங்க. எவ்வளோ பெரிய கோவக்காரனாலும் நமக்கு சாதாரணமாக பேசினா என்ன ஆகிடுவாங்க? தயவாகிடுவாங்க. அவன் வாசிக்கமாக உலக தோட்டம் முதற்கொண்டு ஒருத்தரும் கேட்கல. அந்த செவி கண்டதெல்லாம் உணரும். ஆமாவே இல்லையா? இங்க இருந்த செவி அங்க பேசுன்னு கேட்கும். அந்த வீட்டில் சண்டை போட்டா பார்க்கும், கேட்கும். ஆமாவே இல்லையா? என்ன அங்க ஒரு சண்டை போடும். ஆமாவே இல்லையா? இங்க வேதம் சொல்லுகிறது செவிகள் உணர்ந்ததும் இல்லை, அவளை பார்க்கவும் முடியாது. ராமேன்று உங்களுக்கு செய்ய போகிறதை வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. ராமேன்று இந்த கையில் கொடுத்து அப்படி கொடுத்து அனுப்பிடுவார். ராமேன்று சீக்கிரம் சொல்லுங்க, என் தகப்பனுக்கும் எனக்கும் ஒரு சீக்கிரட். ராமேன்று அதை என்ன செய்ய மாட்டாரு? விளம்பரப்படுத்த மாட்டார். அம்மாவே இல்லையா? வந்து சாட்சி சொல்ல மாட்டாரு. அம்மாவே இல்லையா? ஆகவே ஆமே வாசிப்போம் 33ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்களேன். இதோ நான் எங்களுக்குன்னு சொல்லுங்க, எனக்கு சௌக்கியம். சௌக்கியம் பெற்றவங்க ஓடி போறலாம். இப்போதான் உங்களுக்கு இது என்னது, அந்த என்னது அந்த டெக்ஸ் போட்டு இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? இப்போதான் உங்களுக்கு என்னது, அது என்ன டெக்ஸ் போட்டு இருக்கிறோம். பிடிக்கிட்டு ஓடிடக்கூடாது. என்ன செய்யணும்? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம். ராமேன் சொல்லுது. நமக்கு என்ன இல்லை, சௌக்கியமா இருக்கீங்களா தான்? வெரி குட், அழகான வார்த்தை. அம்மாவே இல்லையா? அடுத்து ஆரோக்கியம். கைகாலம் நல்லா அப்படி செய்யணும். ஆமே இந்த கை வலிக்குது, இந்த கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஆரோக்கியம் வர பண்ணுவாரா?
உண்டாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சௌக்கியத்தை உருவாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரோக்கியத்தை என்ன செய்கிறார்? எப்படி உருவாக்குகிறார்? வார்த்தை. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வார்த்தை இயேசுவை அனுப்பி அவர்களை சுகமாக்கவில்லை, குணமாக்குகிறார். இது சீக்கிரம் குணமாக்குறது என்னது? குணப்படாம இருக்கிறோம் அப்படின்னா என்னது? சுகம் வேற குணம் வேற. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆமா இல்லையா? மனம் திரும்பாம இருக்கிறோம், அவிசுவாசமாக இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய குணத்தை மாற்றுகிறார், விசுவாசத்தை கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களுக்கு என்னது? அவங்களுக்கெல்லாம் பெரிய கவலையா போச்சு, நம்ம இந்த தேசத்தை விட்டு போகிறோமே அப்படின்னு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 70 வருஷம் அங்க இருந்து நீ மனம் திரும்பி மீண்டும் இந்த தேசத்துக்கு வருகிறதை குறித்து தான் அவர்களை குணமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதே போல எப்படி இருக்கணும்? விசுவாசத்திலே நீங்கள் குணமாக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க குணம் தான் மிக முக்கியம். இந்த குணம் இருக்குது, இந்த மனம் இருக்கு, இந்த சிந்தை இருக்கு, ஒரு மனுஷனை நாமே சிதறடிச்சு போயிடுறோம். ஆமா இல்லையா? நம்ம என்ன மாற்றி நினைச்சிட்டோம்னா அது அப்படியே நமக்கு மிக முக்கியம். அந்த பிள்ளைக்கு குணம் நல்லா இருந்துச்சு, அதனாலதான் என் பையனுக்கு நான் என்ன செஞ்சேன்? அவன் அந்த பிள்ளை நான் போய் பேசி முடிச்சேன். ஆமாவே இல்லையா? அந்த பிள்ளையோட குணம் நல்லா இருக்கு, அதனாலதான் என்னது அப்படி சொல்லுவோமா இல்லையா? குணம் தானே நமக்கு முக்கியம். மனுஷனுக்கு குணம் தானே முக்கியம். ஆமாவா? சொல்லு மல்லி, குணம் முக்கியமா? ஜெனிதா ஓகே, வாசிக்கிறேன். கொஞ்சம் சமாதானம். காலையில் சமாதானம், அன்றைக்கு சண்டை. ரவிக்கு டிஷும் டிஷும் டிஷும். அப்படியா? சமாதானத்தை எப்படி கொடுக்கூடாதான்? பரிபூரண சமாதானம். இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு பரிபூரணம் சொல்லுங்க. பரிபூரணம். அப்ப உங்களுக்கு ஒரு திருப்தி. ஓகே, எக்ஸாம் எடுத்துட்டு அப்புறம் நான் கேட்பேன், ஹனி எப்படி எக்ஸாம் எழுதினீங்க? அப்படி சொல்லக்கூடாது. எஸ் ஐ பாஸ் அப்படின்னு சொல்லணும். ஆமாங்கள் அப்படிங்க. அது உள்ளுக்கு என்ன எழுதியிருக்கிறோம், அவங்க எத்தனை மார்க்ஸ் கிடைக்குமோ தெரியல. ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது. எஸ் ஐ பாஸ். நீங்கள் கேட்குறதுனால நான் பாஸ் ஆகிட்டேன். உங்களுக்காக என்னது நான் ஜெபிக்கணும்னா ஜெபிக்க மாட்டேனா? நான் சொல்லுங்களேன். அப்போ விசுவாச அறிக்கை செஞ்சோன்னே அது என்ன நடக்கும்? நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றும். அதனால நாம நீங்கள் மார்க்ஸ்னு எனக்கு நான் கேட்குறேன்னு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணா வாசிங்க. பரிபூர்ண சமாதானத்தையும் உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் தான் சத்தியம், அவர் தான் என்ன செய்வார்? நமக்கு ஜீவனாக. 9 வாசிங்க. இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? அந்த அவர்கள்ங்கிற இடத்துல உங்க பேர்களை என்ன செய்யணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னது? ரெஜிஸ்டர் பண்ணணும். அவன் எனக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்களேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை, பாருங்க, நன்மை எல்லாங்கிறாரு. எல்லா நன்மை. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுகிற பொழுது நமக்கு என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் கூட நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம். நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிகிறார். ஆகவே கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு என்னது? புரிகிறதா? அப்ப அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எல்லா ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறது? போராமை இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு போராமைகள், எரிச்சல்கள் இப்படிலாம் இருக்கிற நேரம் நீங்க வாழவே கூடாதுன்னு சொல்லி போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க? அவன் வேண்டிக் கொண்டு இருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறபடினாலே அது எனக்கு எப்படி இருக்குதா? மகிழ்ச்சியுள்ள கொஞ்சம் நல்லதான் வாசிங்களேன். மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி. ராமின்னு சொல்லுங்க. அந்த கீர்த்தி எப்படிப்பட்டது? அந்த என்னது? உங்கள் மகிழ்ச்சி, உங்களுக்கு செய்த நன்மைகள் நிமித்தம் அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு கீர்த்தி அப்படின்னது அவருக்கு ஒரு உயர்வு. ராமின்னு சொல்லுங்க. அவர் அவங்க ஆராதிக்கிற தேவன் அவங்களை கைவிடலை. கைவிட்டது போல காணப்பட்டது. பல பிரச்சனைகளுக்கு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செஞ்சாரு?
மற்ற ஜனங்கள் பேசிக்கொள்வாங்க. அவங்க ஆராதிக்கிற தேவன், அவங்க காலையில அந்திக்கு தலையில ஒரு துணியை போட்டுக்கிட்டு மேலே கீழே ஓடி ஜெபிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே, அவன் இப்போ உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. பிற்பாடு உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை குறித்தும் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து ஒரு பயம் உண்டாகும். சொல்லுங்க. மகிமையாக இருக்குமா ராமின் சொல்லுங்க. உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை மகிமையாக வைத்திருக்கிறார். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க. உபாகமம் 2:28 வாசிக்கிறேன் மகன், டக்குன்னு முடிக்கிறேன். 2:25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மோசே மூலமாக உபாகம அதிகாரத்தில் சொல்லுகிறார் அந்த ஜனங்களை குறித்ததான பயம் ஏற்படும் என்று சொல்லி. ஆகவே தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாசிகளே, எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயப்படுவாங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்? இந்த நன்மைகளை இந்த மார்ச் மாதம் பெற்றுக்கொள்ள ஒரு ஆமை சொல்லுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு பயந்தவர்களாய் காணப்படக்கூடாது. ஆமாவில் ஆமா, உங்களை கண்டு மற்றவங்க என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது மற்ற ஜனங்கள் பயப்படுவார்கள்? அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் நமக்கு நன்மை செய்த பொழுது, நான் நன்மையினாலே ஆமே முடிச்சு விடப்படுகிற பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆமே எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. இப்ப என்ன செய்வாங்க? அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக வந்து என்னென்னலாம் செய்வாங்க. ஆமாவே கறியும் வேணுது குழம்பு கொண்டு கெட்டு போன குழம்பு கொண்டு வாசலில் ஊற்றிட்டு போவாங்க. ஆமாவே இல்லையா? ரோட்டை செய்ய என்ன செய்வாங்க? ஏதாச்சும் பண்ணிட்டு போவாங்க. ஆமாவே இல்லையா? நமக்கு எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த எரிச்சல் அவங்களுக்கு என்ன எரியும். ஒராமைன்னு சொல்லுங்க. எங்கே எரிச்சல் ஊட்டினாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிரும்? வேதனை, எரிச்சல், வேதனை உண்டாகும். ஆமீன். அந்த ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு சொன்னார். எப்பொழுது உண்டாகும்? அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததையும் பெரிய காரியங்களை கடைசியாக 14 வாசித்து நாங்கள் முடிக்கலாம். இதோ ஹலோ சொல்லுகிறார். இந்த மார்ச் மாதத்தில் சொல்லுகிறார். உடனே நீங்க போனோன்னு இதெல்லாம் நடக்காது. நாட்கள் வரும். அவர்களுக்கு 70 வருஷம். ஆமாவே இல்லையா? உங்களுக்கு 70 வருஷம் அல்ல, அது 7 நாளா இருக்கலாம். ஆமே, சில பேருக்கு இன்றைக்கே நடக்கும். ஆமாவே இல்லையா? இன்னைக்கு விசுவாசிக்கணும், இன்னைக்கே நடக்கும். ஆமாவே இல்லையா? ஆமா, நம்ம விசுவாசிக்கிறத பொறுத்து தான். சில ஜனங்கள் விசுவாசித்திருந்தால் அவங்க 40 நாள் எங்க போயிருக்கலாம்? கானானுக்கு போயிருக்கலாம். இந்த ஜனங்கள் விசுவாசிக்காதனால 38 வருஷம் ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சாரு? அவங்க வாயின் வார்த்தையின்படியே நான் சாக போறேன் சொன்ன அவ்வளவு பேரை கொன்னுட்டு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காலேபையும் யோசுவாவையும். ஆனால் அதில் இன்னைக்கு நான் உபாகமம் வாசித்தேன். அதில் ஒரு இடம் இருக்கும். மோஸ்ட்லி ஆண்டவர் நல்லா பேசிக்கிட்டே இருப்பார். சில நேரம் நம்ம நல்லா பிள்ளைகளோட தாய்மார்கள், அம்மாமார், அப்பாமார்கிட்ட பிள்ளைகள் கொஞ்சம் ஜாலியாக பேசினா என்ன அர்த்தம்? ஆமா, அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிச்சுட்டு முடிச்சுக்கோங்க. 3ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறேன். உபாகமம் 3. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் என்னது போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். அவர் என்னது அந்த காரியத்தை குறித்து பேச வேணாம். நீ பிஸ்காவில் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே
அதை பார். ம். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். சரியானவர். எப்படி இருக்கும்? மோசே யாரு? மோசே யாருமா? சொல்லுங்களேன். மோசே யாரு? அவர் வீட்டுல ஒரே ஒரு சின்ன விஷயம், ஆமா இல்லையா, ஜனங்களுக்கு முன்னதாக பேச சொல்ற நேரம் ஒரு கோபத்தில் என்ன செஞ்சாரு? அடிச்சு விட்டாரு. டக்குன்னு ஆண்டவருக்கு என்ன ஆயிட்டு? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு 33. அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை வருகிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அதுதான் நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, இப்போ பிள்ளைகள் இருக்கிறீங்க சரியா? இப்போ பிள்ளைகளுக்கு முன்னால தாயை தகப்பனை யாரும் அடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. கண்மலையாக யாரை அடிச்சிருக்கிறாங்க? பேச சொன்ன இயேசுவை என்ன சொல்லிட்டாங்க? யாரை அடிக்கணும்? எகிப்து தேசத்தை எதை அடிச்சாங்க? நைல் நதி. அது யாரு? நைல் நதி யாரு? எகிப்தியருடைய கடவுள். அதுதான் நினைச்சாங்க, தண்ணி தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்லையா? அந்த நைல் நதியை உண்டாக்குன இயேசுவே கை வச்சா எப்படி இருக்கும்? டக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. வாசிங்க, இங்க வாசி படிச்சுங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கரங்களை தட்டி தேவனுமே தொடர்ச்சியை நாங்கள் என்ன செய்யலாம்? நாளைக்கு பார்த்து நாங்கள் முடிக்கலாம். எழுதி நின்று சொல்ல பண்ணுவோம். சொல்லுவோம். Hallelujah.